வணக்கம் சார். சார், திருமணத்திற்கு எல்லாரும் பொருத்தம் பார்க்கணும் ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கறாங்க இல்லைங்களா? திருமணத்தின் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் முக்கியமா பார்க்கணும், எவ்வளவு பொருத்தம் இருந்தா இந்த 2 பேருக்கும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க? அதாவது 10 பொருத்தம்ன்றது அதிலே வந்துடுது 10 பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுலேயுமே ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது 10க்கு 6 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சரிபாதி விகிதத்தில் 6 பொருத்தம் இருந்தால் நல்லாயிருக்கு, 6 பொருத்தம் இல்லைன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இந்த பொருத்தம் பார்க்குறது மட்டும் ஒரு முழுமையாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. ஒரு 8 பொருத்தம் இருக்குது, 10க்கு பொருத்தம் இருக்குது, 10க்கு 9 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 6 பொருத்தம் இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சில நிலைகளில் 10க்கு 4 பொருத்தம் 5 பொருத்தம் இருந்தாலும் முக்கியமான பொருத்தங்கள்னு சொல்லுவோம். இந்த பொருத்தம் பார்க்குறதுடைய தாத்பரியமே என்னென்னா, மேலை நாடுகளில் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஓரளவுக்கு அறிமுகப்படுத்தி பழக விட்டு அதன் பிறகு அவருடைய சிந்தனை இது எல்லாமே ஒத்துப்போகுதா அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தில் அந்த திருமணம் சிக்கல் இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் மேலை நாடுகளில் இருக்குது. ஆனால் நம்முடைய இந்திய கலாச்சாரம், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் அறிமுகமாகி பேசுகிறதே ஒரு குற்றச்செயலாக நினைக்கின்ற ஒரு அமைப்பில் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் பொருத்தம் மன பொருத்தம் 2 பேரும் ஒரே சிந்தனை ஒரு அமைப்பில் இருப்பாங்களா, ஒரு தாம்பத்திய சுக அமைப்பில் 2 பேருக்குமே ஒரு சரிசமமான ஒரு சமநிலை இது இருக்குமா, இதெல்லாம் பார்த்துருக்கிறதுக்காகத்தான் உடலையும் மனதையும் ஒரு தூக்கி சீர்தூக்கி பார்க்குற ஒரு அமைப்பாக ஜோதிடம் நமக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த விஷயங்கள் இதை பொருத்தம், அதாவது மன பொருத்தம் இருக்குமா, உடல் பொருத்தம் இருக்குமா, 2 பேருடைய ரசனைகள் ஒன்றாக இருக்குமா அப்படின்றதுக்காக. இன்னொன்று முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னா, இந்த பொருத்தங்கள்ன்றது ஒரு காமன் தான். இப்போ ஒரு ராசி பலன் எப்படி இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நாள் நல்ல நாளாக இருக்கும், இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக எப்படி இருக்குமோ, மகர ராசிக்காரர்களே இன்றைக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கலாம், மகர ராசிக்காரர்களே ரொம்ப சந்தோஷமான ஆட்களாக இருக்கலாம். ஆகவே இப்போ ராசி பலன் சொல்ற மாதிரி பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் அப்படின்னாக்க அதையும் தாண்டி முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? புனிதா பேசுறேங்க. புனிதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சில இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு பொண்ணுக்கு கேட்கணும். ஓகே, உங்க மகனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/7/2002, கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 3/22 ஞாயிற்றுக்கிழமை. ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? 10th போறாங்க, படிப்பு எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கணும். கண்டிப்பா சூப்பரா படிப்பாருமா, கவலையே படாதீங்க. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். 3/22 மத்தியானமா காலையிலயாமா? மதியானங்க, மதியம், ஞாயிறு மதியம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். என்னம்மா குழந்தைக்கு ஆர்வம் இருக்கு? இப்போ 10th படிக்கிறார் இல்லையா? விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் செவ்வாய்ன்ற போது மருத்துவம், இன்ஜினியரிங் இந்த மாதிரியான துறைகளில் அவருக்கு ஆர்வம் இருக்குமா. குழந்தை ஜாதகம் கொஞ்சம் யோகமான ஜாதகமா இருக்கு. நாங்க அந்த வளர்பிறை சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிறது சந்திராதி யோகம்னு சொல்லுவோம். இந்த அமைப்பின்படி குழந்தைய மருத்துவம், இன்ஜினியர் என்ன, அதாவது பொதுவாக ஜோதிடத்தில் உங்க குழந்தைக்கு என்ன ஆர்வம் இருக்குன்றதை பொறுத்து தான் அடுத்து. அந்த காலத்தில் 4 விதமான படிப்புகள் மட்டும் இருந்தன, 4 விதமான தொழில்கள் மட்டும் இருந்தன. ஆனால் இன்றைக்கு 40,000 விதமான படிப்புகள், 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல குழந்தையுடைய ஆர்வம் என்ன அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் அந்த இதை பண்ணணும். குழந்தைக்கு என்ன ஆர்வம் ரொம்ப விரும்புறான், அதைத்தான் மருத்துவம், விளையாட்டு, மருத்துவம், இன்ஜினியரிங், விளையாட்டு. இதுல செவ்வாய் வலுத்துட்டாலே, செவ்வாய் சுபத்துவமாக வலுத்துட்டாலே செவ்வாயோட துறைகளில் தான் தொழில் அமையும். கிரிக்கெட் விளையாட்டை அவர் ஒரு வாழ்வியல் ஆதாரமா எடுத்துக்க முடிகிற அமைப்புக்கு இங்க இருக்கு. பிறந்த 6 வயசுலேருந்தே கொஞ்சம் யோகமான அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, எந்த ஒரு ஜாதகம் யோகமான ஒரு அமைப்பில் இருக்கோ அந்த குழந்தை தப்பு பண்ணாதமா, தன்னுடைய எதிர்காலத்தை தானே தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். எப்போ உங்களுடைய குழந்தைக்கு விருச்சிக லக்னமாகி உச்ச குரு அங்கே 9ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து, செவ்வாயோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் இப்போ 6 வயதிலிருந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் குழந்தையை எடுத்துக்கொள்கிற, உங்கள் குழந்தையை தேர்ந்தெடுக்கிற துறை உங்கள் குழந்தையை நிச்சயமாக உறுதியாக கை கொடுக்கும் அப்படின்ற வகையினால இந்த குழந்தை எதில் ஆர்வம் இருக்கோ அது செவ்வாயோடைய ஆர்வமாக இருக்கிறதுனால நிச்சயமாக விளையாட்டு துறையில சாதிக்குமா. குழந்தையோட ஆர்வத்தின்படியே நீங்க செய்யறது குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லதுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, தேனி மாவட்டம் சின்னமுல்ல அம்பிகா பேசுறேங்க மேடம். அம்பிகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்கணுங்க மேடம். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த்? பாலகிருஷ்ணன் மேடம், எஸ் பாலகிருஷ்ணன். ஓகேமா, உங்க டேட் ஆஃப் பர்த்? 10ஆம் தேதி 7ஆம் மாசம் 2001 மேடம். பிறந்த நேரம்? கும்பராசி, சதய நட்சத்திரங்க மேடம். லக்னம் மீன லக்னங்க மேடம். பிறந்த நேரம் 6:20 மேடம், செவ்வாய்க்கிழமை காலையிலங்க மேடம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு? +1 படிச்சிட்டு இருக்கான், +2 போகணும். அவன் அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும். அவன் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க மேடம், ஆடிட்டர். சரிங்க, அதோட இது எப்படி இருக்கும் அவனுடைய எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்போ கணித செல்வன் கேட்கலாம்.
ஓகேங்க மேடம். பிறந்த தேதி என்ன? பிறந்த தேதி 10ஆம் தேதி 7ஆம் மாசம் 2001ங்க சார். 10ஆம் தேதி. அவர் எடுத்திருக்கிறது ஆடிட்டர் குரூப் எடுத்திருக்கிறாரா? மிதுன லக்னமா? மிதுன லக்னம் தானே? மிதுன லக்னம் கும்பராசி. கும்பராசிங்க சார். மிதுன லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரமா? உங்க குழந்தை வந்து கணக்குல 100க்கு 100 மார்க் எடுக்குமே? இருக்காங்க சார், அந்த அளவுக்கு இருக்காங்க சார். மிகச்சிறந்த புத்திசாலியா இருப்பான். ஒரு பான் ஜீனியஸ் நாங்க சொல்லுவோம். எப்போ வந்து லக்னாதிபதி லக்னத்துல இருக்கிறாரோ அப்போ வந்து அந்த லக்னம் அமைப்புகள் வந்து கொஞ்சம் வலுப்படுறதா எங்களுடைய ஜோதிட வேத ஜோதிடம் சொல்லுது. இந்த அமைப்பின்படி உங்களுடைய குழந்தைக்கு வந்து புதன் லக்னத்திலே ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ஒரு ஆட்சி பெற்ற நிலைமையில ரொம்ப வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால கணக்குத்துறை, கணிதம், ஆராய்ச்சி, அக்கௌண்ட்ஸு, நீங்கள் சொன்ன ஆடிட்டர், இதில் தான் அவனுக்கு ஆர்வம் இருக்கும். ஆகவே இந்த குழந்தைக்கு வந்து இப்போ நடக்கிறதும் வந்து இப்போ சென்ற நேருக்கு நான் சொன்ன மாதிரியே காலையில் இன்றைக்கி 2 பேரும் வந்தீங்க. 2 பேருமே யோக ஜாதகமாக இருக்குது. 2மே குழந்தைகளுடைய ஜாதகமாக இருக்குது. இப்போ பள்ளி கல்வி நேரன்றதுனால 2 குழந்தைகளுக்கும் இப்போ நான் பலன் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. லக்னம் வலுப்பெற்ற குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். இந்த குழந்தையை பெற்றதற்காக நீங்கள் பெருமைப்படுவீங்க. லக்னாதிபதி லக்னத்திலே வலுவாகி புதனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இவருக்கு இந்த கணக்கு துறையே ஏற்றது. +2க்கு அப்புறமும் நீங்கள் அந்த காலேஜ் படிக்கிறது அவன் அனைத்துமே வந்து கணக்கு, கணிதம், விஞ்ஞானம், ஆராய்ச்சி, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சம்பந்தமானது தான் போகும். குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு வருடம் புரட்டாசி மாசம். அம்மா டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். புரட்டாசி மாசம் 25 வருடம் 2ஆம் மாசம். சரி பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம். உனக்கு என்னமா கேள்வி? அதான் நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர்கிட்ட பேசலாமா, திருமணம் ஆகுமான்னு கேக்குறேன். என்ன வயசுமா உனக்கு? 21. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்னும் இல்லைங்க. திருமணம் என்ன ஆகல? கேள்வி என்னமா? யார்கிட்ட பேசணுமான்னு கேக்குறீங்க? எனக்காக. யாருக்கிட்ட? இப்ப வந்து அவர்கிட்ட பேச பிரச்சனை வருமா வராதா? யார் கூட பேசணுமா? அந்த உறவு என்னம்மா? உங்களுடைய அண்ணன் தம்பி கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்பா அம்மா கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? என்ன உறவு? மாமா உறவு. உங்க மாமாவோட பேசணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க கேள்வி கேட்ட நேரத்தின்படி எந்த விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லமா. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். நீங்கள் யார்கிட்ட இப்ப பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கிட்ட வந்து ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இப்ப நீங்க கேள்வி கேட்ட நேரத்தின்படி இன்னும் 90 நாள் ஆகும். உங்களுடைய 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு சகஜமான ஒரு நிலை வர்றதுக்கு இன்னும் 90 நாள் வரும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க அவசரப்பட வேண்டாம். நீங்கள் கேள்வி கேட்ட ஆரோடத்தின்படி உங்களுடைய இன்னும் 90 நாள் கழிச்சு, துல்லியமாக சொல்ல போனால் இன்னும் ஒரு 86 நாட்கள் கழிச்சு தான் உங்களுடைய நினைவு, உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகன்றதுனால எதிரையுமே நிதானமாக போறது நல்லதுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம பொதுவா ராசி பலன் சொல்றதுக்கும் ஒரு நபருடைய ஜாதக கட்டங்களை வச்சு பலன் சொல்றதுக்கும் வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க சொன்னீங்க 10 பொருத்தம் பார்க்கறதுக்கும் அதையும் தாண்டி வந்து முக்கியமா ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது என்ன சார்? அதான் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கூட ஒரு சமீபத்தில் கூட நான் பதில் கொடுத்துருக்கிட்டு இருக்க பிரபல மாலை நாள் இதெல்லாம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. 10 பொருத்தம் பார்த்து தான் எங்களுடைய போன வருடத்தில் எங்களுடைய குடும்பத்தில் வந்து 3 திருமணங்கள் நடந்தன. ஆனால் அந்த 3 திருமணங்களுமே விவாகரத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பொருத்தம் பார்த்து சொல்லுபவர்கள் இதை சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் ஏற்கனவே இதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜோதிட நம்பிக்கை உள்ளவங்க பொருத்தம் பார்த்து தான் பண்ணுறோம், ஆனாலும் வந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பொருத்தம் பார்க்கறதுன்றது எல்லா திருமணங்களும் வெற்றிகரமான ஒரு அமைப்பில் வந்து எல்லா திருமணங்களும் முடிஞ்சிடறதில்ல. கிட்டத்தட்ட அதுவும் இன்றைக்கு கால மாறுதல் ஏற்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம், பெண்கள் வந்து ஒரு நல்ல படிப்பு அதில் முன்னிலையில் வந்துடுற ஒரு இதில் வந்து தன்னுடைய துணையை வந்து தானே தனக்கு வந்து ஒத்து வராத துணையை வந்து உதறி செல்வதற்கும் பெண்கள் தயாராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் விவாகரத்துகள் அதிகமாயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முந்தின தலைமுறைகிட்ட போயிட்டு விவாகரத்து அப்படின்னு சொன்னால் காதை பற்றிக்குவாங்க. ஆனால் அது இல்லாத நிலைமை இன்றைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமை வந்துட்ட ஒரு அமைப்பில் வந்து இந்த ஜோதிட ரீதியாக 10 பொருத்தங்களை நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், 10 பொருத்தங்கள் அந்த ராசி பலனை போல ஒரு பொதுவான ஒன்று தான். இதையும் தாண்டி ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு ஞானிகள் ஒன்று அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அந்த ஜாதக அனுகூல பொருத்தம் 10 பொருத்தம்ன்றதை நான் ஏற்கனவே புதிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கலாமா அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ளே போறீங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது காம்பவுண்டு கேட்ட திறக்கிறீங்க. இந்த காம்பவுண்டு கேட்ட திறந்த உடனே வீட்டை திறந்துட்டதா அர்த்தம் கிடையாது. அந்த காம்பவுண்டு கேட்டையும் தாண்டி நம்ம போடியோ மாதிரி ஒரு இடத்துக்கு போகும். வீட்டு வாசல் மெயின் கதவு, நிலை கதவை திறந்தா தான் வீட்டுக்குள்ள போறதா ஒரு அர்த்தம். ஆக காம்பவுண்டு கேட்ட திறக்கலாமா அப்படின்றதுக்கான அமைப்பு தான் 10 பொருத்தம்ன்றது. இவர்கள் இருவரையும் ஆரம்ப நிலையில் இணைக்கலாமா? இந்த 10 பொருத்தம் பார்த்த உடனே எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு நீங்களும் நினைச்சுக்கிறீங்க. அந்த 10 பொருத்தம் பார்க்கறதுன்றது இவர்கள் 2 பேரும் இணைக்கலாமா வேண்டாமா? அதையும் தாண்டி இவர்கள் இருவரும் ஒத்த கருத்துடன் இருப்பார்களா? அதை விட முக்கியமாக ஒரு 35-40 வருஷமாவது கல்யாணம் பண்ணி உயிரோடு இருப்பாங்களா? குழந்தை பெற்றுக்குவாங்களா?
அந்த பொருளாதார உயர்வு என்னதான் இருந்தாலும் பணம் வந்து இன்றைக்கு ஒரு மிக அத்தியாவசியமான ஒன்று. பசி பட்டினி இல்லாமல் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களா இப்படின்றத சொல்கிறதுக்கு எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜாதக அனுகூல பொருத்தம்ன்றதை வந்து பார்க்கறது தான் மிக மிக முக்கியம். சார் அதையே எல்லாருமே பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இதற்கான விடை வந்து நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா? இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார் 10 பொருத்தம் அப்படிங்கிறது நீங்க கூட ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு வீட்டுடைய காம்பவுண்ட் வால் மாதிரி அதை தாண்டி உள்ள போகிற அந்த நுழைவாயில் அப்படிங்கிறது தான் ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அது ஏன் சார் எல்லா ஜோதிடர்களும் பாக்குறது இல்ல? பார்த்திருந்தா அவ்வளவு டைவர்ஸ் வந்திருக்காது இல்லையா? ஜோதிடம்ன்றது ஒரு மகா பெரிய கடல். இதில் வந்து பல பிரிவுகள் இருக்கின்றன. ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரூடம், முகூர்த்தம், பிரசன்னம், ஜாதகம், நாடி, இது மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்திலேயே ஜோதிட முறைகளுக்கெல்லாம் தாய் வந்து பாரம்பரிய ஜோதிடம். இதற்குள்ளேயே 1000 பிரிவுகள் இருக்குன்னு. இந்த எல்லா பிரிவையும் எல்லா ஜோதிடரும் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, கற்றுக்கவும் முடியாது. இன்னொன்று, ஜோதிடத்துடைய அடிநாதம், ஜோதிடத்துடைய நோக்கம் என்ன? எதிர்காலம். அதாவது நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்க முடிகிறது அப்படின்றது தான் ஜோதிடத்துடைய ஒரு மிகப்பெரிய மாண்புன்னு நான் சொல்லுவேன். ஆக இந்த சாஸ்திரத்தில் ஜாதக பலன் எனப்படும் எதிர்காலத்தை உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் தான் இதில் வந்து ஒரு ஹைலி அறிவுள்ள ஒரு ஜோதிடர்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக இந்த ஜாதக பலன் கணிக்கிறவரும் ஜோதிடர் தான். ஆனால் இந்த முகூர்த்தம், ஆரூடம், பொருத்தம் இதுகளை பார்க்கின்ற ஒருத்தரும் ஜோதிடர் தான். எல்லா துறையிலையும் அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், மேதைகள் அல்லாதவர்கள்னு 2 பிரிவு இருக்கிற மாதிரி எங்கள் துறையிலையும் ஒரு திறமையானவர்கள், திறமையில் கொஞ்சம் குறைவானவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் அல்லாதவர்கள்னு 2 பிரிவு இருக்குது. உங்களுக்கு நேரம் இந்த ஜோதிடமே வந்து சென்ற பிறவி கர்மாவின்படி, போன பிறவி புண்ணியத்தின்படி நடக்கிறது அப்படின்றது தான் அந்த ஜோதிடத்தோட பேசிக். உங்களுக்கு பரம்பொருள் சரியான நேரத்தை, சரியான உங்கள் நேரம் நன்றாக இருந்து கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு சரியாக இருக்கும்போது நீங்கள் முறையான ஜோதிடரிடம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்த பொருத்தமும் எதிர்கால பலனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இருவரையும் இணைத்து வைத்தால் ஒரு 35-40 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா, 2 பிள்ளை பெற்றுக்குவாங்களா, காசு பணத்தோடு இருப்பாங்களா, சந்தோஷமாக இருப்பாங்களா, இந்த அமைப்புகளை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் அந்த எதிர்காலம் கணிக்கக்கூடிய ஜோதிடருக்கு பொருத்தமும் பார்க்க தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் நேரம் நன்றாக இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு சிக்கல்ல மாட்டுகின்ற ஒரு சூழ்நிலையில் வெறும் பொருத்தம் மட்டுமே பார்க்க தெரிந்த, இந்த காம்பவுண்டு கேட்ட மட்டுமே திறக்க தெரிஞ்ச வெறும் 10 பொருத்தம், அந்த 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி எழுதுறேன், 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, 10 ரூபாய் புத்தகம் போரும். 10 பொருத்தம் பார்ப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, நீங்களே வாங்கி அதை பார்த்துடலாமே. ஆக உங்களுடைய நேரம் நன்றாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பரம்பொருள் உங்களுக்கு எவ்விதமான கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று தீர்மானித்திருக்கின்ற அந்த ஒரு அருமையான காலகட்டத்தில் நீங்கள் அதற்கேற்ப எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு மேதையான ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடம் போயிட்டு உங்க வாழ்க்கையை சிக்கல் இல்லாமல் பண்ணிக்குவீங்க. ஆகவே அனைத்தும் அப்படியே ஒரு வாழ்க்கை சிக்கலா போறதும் கர்மான்னு தான் ஜோதிடம் சொல்லுது. ஆகவே என்ன அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றதோ அதன்படியே உங்களுக்கு அருளப்படும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் மதுரையில இருந்து நாராயண வடிவு பேசுறேன். நாராயண வடிவம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பேத்திக்காக கேட்க போறேன். அவங்க பெயர்? பேத்தி பெயர் பூஜாமதி. 28/6/2003. பிறந்த நேரம் 3:21. மதியமா அதிகாலையாமா? மதியம் 3:21. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ரிஷபராசி, மிருகசீரல நட்சத்திரம். எப்படி படிப்பா? ஒரு இது இல்லாம இருக்கா, ஒரு சுறுசுறுப்பு இல்ல, செல்லு இந்த மாதிரி. கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? பேத்திய பத்தி கவலையாத்தான் இருக்குது. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. 6 வயசுலேருந்து சிறு வயது குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாத ராகுதசை நடந்துகிட்டு இருக்குமா? நான் அடிக்கடி இந்த ராகுதசை குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்றத எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ வந்து உங்கள் பேத்தி 6 வயசுக்கு மேலே ராகுதசை, துலாம் லக்னம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறா. சாமி கும்பிடுறது
ஆமாம், இப்போ வந்து ராகதசை வந்து நடக்குது குழந்தைக்கு. எப்போவுமே குழந்தைக்கு ராகதசை நடந்தாலே படிப்பில் கவனம் குறையும் என்பது ஜோதிட விதி. 6 வயதிலிருந்து மிக முக்கியமான காலகட்டமான 24 வயது வரைக்கும், கல்லூரி பருவம் வரைக்கும் ராகதசை நடக்கிறது. பேத்தியை வந்து வேறு விதமான விளையாட்டுத்தனமான விஷயங்களில் வந்து ஈடுபடுத்தும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமாக சோம்பலாக இருப்பா. 8 மணி வரைக்கும் அவளை எழுப்ப முடியாது. எந்திரிமான்னு அந்த ஸ்கூல் போகிற நேரம் வரைக்கும் தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பகவான் காலத்தினாதனை போய் சரணடைவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த அமைப்பின்படி ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பதால் இவளுடைய குழந்தையுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது குழந்தையுடைய தகப்பனாருடைய ஜென்ம நட்சத்திரம் என்று முதல் நாள் சாயந்தரமே காளஹஸ்திக்கு போய் தங்கிட்டு அதிகாலையில் பகவானுக்கும் அம்பாளுக்கும் ஞானசுப்பர பிரசன்னமியாவுக்கு நடக்கின்ற ருத்ராபிஷேக பூஜையை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆகவே சிறு வயது குழந்தைகளுக்கு ராகதசை நடக்கின்ற நிலைமையில் பெரியவர்கள் அந்த குழந்தையை அனுசரித்து அந்த குழந்தையை பற்றி வந்து எந்த விதமான டிஸ்கரேஜ்னு சொல்லுவோம், குழந்தையை வந்து திட்டாமல் கண்டிக்காமல் குழந்தையின் போக்கிலேயே விட்டு இதை போன்ற ஒரு முறையான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. பரீட்சை நேரம் அந்த அடுத்து வரப்போகிற மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப சோம்பல் அதிகமாக இருக்கின்ற நேரங்களில் வந்து புதன்கிழமை பச்சைப்பயிறு பச்சைப்பயிர்னு சொல்லப்படுகிற பயிரை வந்து ஒரு 17 புதன்கிழமைகள் படுக்கும்போது தலைக்கடியில் வச்சு அந்த 17 புதன்கிழமைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒட்டுமொத்த பச்சைப்பயிரையும் எடுத்து கிணற்றில் போடுவது ஒரு நல்ல பரிகாரமா. கண்டிப்பாக வந்து இந்த எதிர்காலத்தில் அடுத்தடுத்து வருகின்ற தசைகள் அனைத்தும் யோக தசைகளாக இருப்பதனால பேத்தி உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பா. இப்போ வந்து பேத்தியை பற்றி கவலைப்படுறீங்க, 25 வயசுக்கு மேலே பேத்தியை பற்றி கவலைப்பட மாட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? தூத்துக்குடியிலிருந்து செல்வி பேசுறோம். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு இரவு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? விருச்சிக ராசி, தனுசு லக்கணம், அனுச நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? நாங்க வந்து வாழ்க்கையில கடல்லாம் வச்சு லாஸ் ஆகி கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். இந்த பாருங்கம்மா, நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நான் அனுச நட்சத்திரத்தை காணுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரியா, முதல் ராசியே விருச்சிக ராசியாக தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் வரல. இந்த அமைப்பின்படி 2012 உங்கள் கணவருக்கு அனைத்து நிலைமைகளையும் தொழில் நிலைமைகளில் ரொம்ப சிக்கல்கள் இருக்கும். கடந்த 4 வருட காலமாக குடும்பம் வந்து ரொம்ப மிக பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கும். நீங்கள் என்ன ராசிமா? எனக்கு வந்து பிறந்ததுன்னு தெரியல, ராசி நட்சத்திரம் ஒன்றும் தெரியல. உங்களுடைய கணவருடைய ராசிப்படியே விருச்சிக ராசி. உலகத்தில் ஒரு 40 வயதுகளில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் யாருமே அவர்களுடைய வயது, வேலை, அவர்களுடைய இருப்பிடம் இந்த சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்லையும் மன அழுத்தம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவங்கள்லையும் இருக்கிறீங்கம்மா. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வருடம் நடக்க இருக்கின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த நல்ல எதிர்காலத்தை வந்து அடைகிறதுக்கான ஒரு அமைப்பு உறுதியாக இருக்கிறது. அடுத்த வருடம் இதே நேரம் நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களும் இருப்பீர்கள் என்பதை நான் வந்து அடிக்கடி என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் பத்திரிகைகள்லையும் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஒரு 4 வருஷமாக உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை வந்து பொருட்படுத்த வேண்டாம். சனிக்கிழமை உங்கள் ஊரில் இருக்கிற பழமையான ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு 4 வாரங்களில் மாற்றம் தெரியும் உறுதியாக. தற்போது விருச்சிக ராசிக்காரர்கள் நான் ஒரு விதமான ஒரு விளக்கத்தை சொல்வேன். தற்போது விருச்சிக ராசிக்காரர்கள் நடுக்கடலில் இருக்கிறீர்கள், தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்கள். எந்த ஒரு நிலைமையிலேயும் முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கொண்டு இருப்பதை போல ஒரு சிக்கலான ஒரு நிலைமை இருக்கும். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடலில் மிதக்கின்ற உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கட்டை வந்து மிதக்கும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தூரத்திலே கரை தெரியும். பக்கத்திலே கட்டை மிதப்பதும் தூரத்திலே கரை தெரிவதும் பிரச்சனையிலிருந்து நீங்க கடலில் இருந்து வெளியே வருகின்ற ஒரு அமைப்பு என்பதால் வருகின்ற தீபாவளியிலிருந்து உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்குமா. கண்டிப்பாக இந்த வருட கடைசியிலிருந்து நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் உங்களை போன்ற ஜோதிடர்களை தான் நாங்க வந்து இறைவனுக்கு அடுத்தபடியாக நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது நம்ம ஜாதகத்தை போய் பார்க்கறதும் கூட நம்ம விதியின் பயன், அதாவது கர்மாவின் பயனாக நம்ம நல்ல ஜோதிடர்களை போய் அணுகக்கூடிய ஒரு நிலையும் வந்து உண்டாகும் சொன்னீங்க. இந்த விதி, இந்த கர்மா, இதை வந்து மதியால வெல்ல இயலுமா? அதாவது அனைத்துமே ஃபிக்ஸடு. இன்றைக்கு வந்து புதுயுகம் டிவியில் நானும் நீங்களும் பேசிக்கொண்டு இருக்கிறது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் வேத ஜோதிடம் சொல்லுது. அனைத்துமே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுனா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே போயிடாது. அதற்காகத்தான் வந்து நீங்கள் இப்போ இந்த கேட்ட கேள்விகளுக்கு பரிகாரம்ன்றது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஜோதிடத்தில் பரிகாரம்னு சொல்கிறோம். ஜோதிடத்திற்கு பேரே பரிகார சாஸ்திரம் தான். அப்போ அந்த ஜோதிடத்திற்கு பேர் பரிகார சாஸ்திரம்னா அந்த ஜோதிடத்தை பரிகாரத்தை வலியுறுத்துவதற்காகத்தான், பரிகாரம் என்றால் என்ன என்பதற்காகத்தான் மார்க்கண்டேயனுடைய கதை இங்கே நமக்கு சொல்லப்பட்டது. எதற்காக சொல்லப்பட்டது? 12 வயதில் அற்பா
தருவாயில் சிறுவனாக இருக்கும்போதே இறந்து போவதற்காக இந்த பிரபஞ்சத்தினுள் இந்த பூமியினுள் அனுப்பப்பட்ட மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை யமன் வரும்போது சிவலிங்கத்தை பற்றி கொண்டதால் பிடித்து கொண்டதால் தீர்க்காயுசாக இறைவனால் மாற்றப்பட்டான் அப்படின்றது கதை. இதுல வந்து உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டார் என்பதை நீங்கள் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, பரம்பொருளை இறையை பற்றி கொண்டார் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ஜோதிடம் என்பதன் இன்னொரு அமைப்பே பரிகார சாஸ்திரம் என்கின்ற ரீதியில் முறையான இறை வழிபாடுகள், ஒரு விதி ஒன்று, ஒரு விதி உனக்கு இருக்குது, இந்த அமைப்பு இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே வந்து இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப கேள்வியில் என்ன கேட்டீங்க, எல்லாருமே பொருத்தமாகறோம் ஆனால் டைவர்ஸ் ஆகுது ஏன்? அப்போ டைவர்ஸ் ஆகிறது, விவாகரத்து ஆகின்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த விதியை மதியால் வெல்வது அப்படின்றது, மதின்றது சந்திரன், நாங்கள் வேறு மாதிரி சொல்லுவோம், விதின்றதை வந்து சந்திரன் தான் சொல்லுவோம், அந்த ராசிப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆல்டர்னேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு பேரலல் அமைப்பான மதியால் வெல்லணும் அப்படின்னா இறையின் துணைகோடு, பரம்பொருளின் துணைகோடு வழிபாடுகளின் மூலம், முறையான கிரகஸ்தலங்களில் இருப்பதன் மூலம், அந்த இறைவனை வேண்டிக் கொள்வதன் மூலம் மட்டுமே யார் உன்னை இங்கே அனுப்பினார்களோ அவருக்கு மட்டுமே உனக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும் என்கின்ற விதிப்படி நாளை உனக்கு ஒரு கெடுதல் நடக்க இருக்கின்றது என்பதன் அடிப்படையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமானால், எவர் உனக்கு கெடுதல்களை தர இருக்கிறாரோ அந்த விதியை மட்டுமே நீ உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆகவே இறை வழிபாடுகளின் மூலம், மதி என்கிற சந்திரனின் அமைப்பின் மூலம் உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அடிநாதம். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க.